வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ள ஒற்றுமைக்கான ஓட்டத்தில் நாட்டு மக்கள் பங்கேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலையும் அவரது ஒருங்கிணைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து நேற்று அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட 127வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கேட்டுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இன்று நடைபெறும் 20வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். மும்பையில் உள்ள டாக்டர் டி.ஒய். பட்டேல் மைதானத்தில் நேற்றிரவு இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி லீக் நிலை போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ஆந்திராவும் ஒடிசாவும் நாளை மோந்தா புயலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. காக்கிநாடா அருகே மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர கடற்கரையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த 5 மாவட்டங்கள் பல அவசர நடவடிக்கைகளுடன் தயாராக உள்ளன. பாதிக்கப்பட்ட கூடிய பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி, கல்லூரிகள் மூடல் மற்றும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் ஆகியவை இதில் அடங்கும். காக்கிநாடாவில் அதிகாரிகள் ஹோப் தீவில் இருந்து மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்ல தொடங்கியுள்ளனர். ஒடிசாவில் 8 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக அதிகாரிகளால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.